ஒரு தலைவன்றவங்கிட்ட ஒரு மிகப்பெரிய குணம், அந்த குணம் தான் அவன் உண்மையாலுமே ஒரு தலைவன் அப்படின்னா அது எந்த குணத்தை சொல்லலாம் சார் அப்படின்னா கருணை, கம்பேஷன். அந்த கருணைன்றது தன் கட்சிக்காரங்க கிட்ட, தன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தில், தன்னை சார்ந்தவங்கள, தன்னை புகழ்கிறவங்க கிட்ட, அவங்கக்கிட்ட கருணை இல்லை, ஒட்டு மொத்தமாக எல்லா மக்கள்கிட்டையும் கருணை காட்டுற மாதிரி இருக்கணும். அந்த கருணை தான் ஒரு தலைவனை தனித்துவமாக அடையாளப்படுத்தும். ஒரு தலைவன் கருணையாக இருக்கான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தன்னை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்கள பார்த்தும் புன்முறுவல் பண்ணுறான் இல்லையா, அவங்கள பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு பரவாயில்ல, நீ எனக்கு இப்போ எதிர்த்து குரல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை எப்படி சமாளிக்கணுமோ சமாளிக்கிறேன் அப்படின்னு புன்முறுவல் பூத்து கொடுக்குறான் இல்லையா, அவன் தான் உண்மையான தலைவன். தான் வளரவே கூடாது, தன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்டையும் அதை ஒரு கருணையோட பார்க்கறான் இல்லையா, அவன் தான் உண்மையான தலைவன். அந்த கருணை எல்லா பொதுமக்கள்கிட்டையும் அப்படியே பரவி ததுமணும். அப்படி பரவி ததுமுனா அந்த கருணையே அவனை ஒரு மிகப்பெரிய தலைவனாக்கும் அப்படின்றது, அந்த தலைவனை வைத்துக்கொண்டு இந்த மக்கள் எப்படி முன்னேற போகிறார்கள் அப்படின்றத இந்த மக்கள் கண்கள்லையும் தலைவன் கண்கள்லையும் நம்ம பார்க்கலாம்.